ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா இந்தியால 20க்கும் மேற்பட்ட முக்கிய இடங்கள்ல பாம் த்ரெட்டன் பண்ண பொண்ணுக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல. சென்னையை சேர்ந்த ரேணு ஜோசில்தா, இவங்க ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஒளி கூட இருக்கிற பர்சனல் ப்ராப்ளத்துக்காக அவங்க பேரை யூஸ் பண்ணி 100க்கும் மேற்பட்ட இமெயில் ஐடியும் 80க்கும் மேற்பட்ட ஃபோன் நம்பரும் டார்க் வெப் வச்சு யூஸ் பண்ணி முக்கியமான இடங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியத்துக்கு பாம் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டா நடந்த ஏர் இந்தியா கிராஷ்க்கும் இவங்க தான் காரணம்னு இமெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 23/6/2025 சென்னையில ரேணு ஜோசில்தாவை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க மேல என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் BNS 113. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா 21 பிளேசஸ்க்கு பாம் த்ரெட்னிங் விட்டனால இந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸோட நேரத்தை வீணாக்குனதுக்காக BNS 131, 132, 133 and 135 கீழேயும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா BNS 206, 226 கீழேயும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னா, எதுவுமே செய்யாத அப்பாவி மீது அவதூறு பரப்புறதுனால இந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டா அபாபல் லாஸ் விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க.